அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளிங்க. நீங்கள் எல்லா பேரும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ற சொல்லுங்கள். நாங்கள் அதாவது எங்ககிட்ட லோ பட்ஜெட் தான். இந்த தடவை வயல் வேலை எங்களுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் வயலில் போய் நாற்று எடுக்கணும். அதனால் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கவலைகள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? நம்மளும் சந்தோஷமாக இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு தீபாவளியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எவ்வளோ காமெடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதாங்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புஸ்வான காமெடியெல்லாம் கேட்டிங்கன்னா சிரிச்சிடுவீங்க. வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுமே பிடிக்க மாட்டேன்ருச்சு. நாங்கள் போட்டி போட்டு யாரோட புஸ்வானம் ஃபஸ்ட்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் வச்சுட்டு அவங்க புஸ்வானத்தை காணோன்னு தேடிட்டுருக்காங்க 2 பேரும். பட் ஆனால் கீழே தான் இருக்குது. அவங்களோட புஸ்வானம் எதுன்னு அவங்களுக்கே தெரியலை. போய் கம்பி பற்ற வச்சுட்டு வரதுக்குள்ளே புஸ்வானத்தை மறந்துட்டாங்க. தீபாவளிக்கு நம்ம ஏன் பட்டாசுகள் வெடிக்கிறோம் அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட கஷ்டம் கவலை எல்லாமே இந்த பட்டாசோட புகை போல் காற்றோட காற்றை கரைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் நம்ம பட்டாசு வெடித்து நம்ம ஹாப்பியாக இருக்கோம். ஆனால் உண்மையான ரீசன் கிருஷ்ணன் இன்றைக்கி நரகாசூரனை வதம் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம், பட்டாசெல்லாம் போட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு அரக்கன் அப்படின்றதுனால. இது ஒரு அதாவது நான் பாம்பு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சைல்டுஹுட். நான் பாம்பு மாத்திரை சொல்லிட்டு தாங்க நான் அதை பற்ற வச்சேன். அது பார்த்தா டக்குன்னு படபடன்னு வெடிச்சிருச்சு. முடிஞ்சு சாலை